நம்ம சேனல பார்க்க நெருக்கும் நண்பர்களே, நம்ம எல்லாருமே எதிர்பார்த்த மாரி, சிறை படத்துடைய கலெக்ஷன் ரிப்போர்ட்ட புரொடக்ஷன் சைட்ல இருந்து அஃபிஷியலா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஏற்கனவே சொன்னது மாதிரியே, நாளைக்கு இந்த படம் ஜீ5ல வரப்போது. ஸோ எல்லாருமே இதுக்கப்புறம் வந்து மொபைல் ஃபோன்ல சிறை படத்த பார்க்க போறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா, டோட்டல் குளோபல் பாக்ஸ் ஆஃபிஸ் இவ்ளோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து அஃபிஷியலா சொல்லிட்டாங்க. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோல சிறை படத்துடைய டோட்டல் கலெக்ஷன் என்னன்றது தான் நம்ம வந்து பார்க்க போறோம். ஸோ எல்லாருமே ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சரி வாங்க ஆரம்பிக்கலாம். டேய் அக்யூஸ் எங்கடா? ஐயோ! இப்போ நான் சொல்லப் போற கலெக்ஷன் ரிப்போர்ட் அப்படின்றது வந்து புரொடக்ஷன்ல இருந்து அவங்களே அஃபிஷியலா வெளியிட்ட ரிப்போர்ட். ஓகேவா? ஸோ அந்த வகையில பார்க்கும்போது தமிழ்நாட்டுல மட்டும் 27,27,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கேரளா 31,00,000 வந்து கலெக்ட் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் கர்நாடகா 1,05,00,000 கலெக்ட் பண்ணியிருக்கு. அண்ட் ஓவர்சீஸ்ல பார்க்கும்போது 2,95,00,000 வந்து படம் கலெக்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஒட்டுமொத்தமா டோட்டல் குளோபல் பாக்ஸ் ஆஃபிஸ் கலெக்ஷன் என்ன அப்படின்னா, 31,58,00,000. ஸோ சிறை படம் வந்து மொத்தமா 31,58,00,000 கலெக்ட் பண்ணியிருக்குது. இந்த கலெக்ஷன் ரிப்போர்ட் வந்து நேத்து தான் புரொடக்ஷன் அஃபிஷியலா போட்டிருந்தாங்க. அப்ப எனக்கு தெரிஞ்சு இது வந்து டே 28, 27 இந்த மாரி டேல நடந்த மொத்த கலெக்ஷனா தான் வந்து இருக்க முடியும். இப்ப நம்ம இதுல கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, புரொடக்ஷன் சைட்ல இருந்தே டோட்டல் கலெக்ஷன விட்டுட்டாங்க அப்படின்னா, இதுக்கப்புறம் திரைப்படம் எந்த அளவுக்கு தியேட்டர்ல ஓடும் அப்படின்றது தெரியாது. ஆனா நான் வந்து இன்னைக்கும் செக் பண்ணேன். இன்னைக்கும் நெறைய சென்னையில, அப்புறம் எங்க ஊர் பக்கத்துல இருக்க தியேட்டர்லாம் வந்து செக் பண்ணும்போது, இன்னைக்கும் தியேட்டர்ல வந்து ஓடிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம வந்து இத ஒரு ஃபர்ஸ்ட்டா அவங்க வந்து சொல்லியிருக்கக்கூடிய கலெக்ஷன மட்டும் தான் எடுத்துக்க முடியும். ஓகேவா? கண்டிப்பா இன்னும் ஒரு வரக்கூடிய நாட்கள்ல படம் ஓடப்போது. ஓடிட்டு 2வதா வந்துட்டு புரொடக்ஷன் ஒரு கலெக்ஷன் ரிப்போர்ட் போடுவாங்க. நம்ம அத வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நாளைக்கு இந்த படம் ஜீ5ல ஓடிடில வரப்போறதுனால, இதுக்கப்புறம் படத்த வந்து மொபைல்ல நெறைய பேரு பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஸோ அதனால கலெக்ஷன் எப்படி இருக்க போதுன்றது தெரியல. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, திருநெல்வேலியில ராம், முத்துராம், பிஎஸ்எஸ் இந்த 3 தியேட்டர்லயும் திரைப்படம் வந்து இப்போ 5வது வாரம் 50 நாட்கள நோக்கி வெற்றி நடையும் போட்டுட்டு இருக்குது. அண்ட் இதே மாரி உங்க ஊர்லயும் திரைப்படம் 50 நாட்கள நோக்கி போயிட்டு இருக்கு அப்படின்னா, தியேட்டர்ல அந்த மாரிலாம் வந்து போஸ்டர்ஸ், பேனர்ஸ் வச்சிருந்தாங்க அப்படின்னா, நம்ம சேனலுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம அத ஒரு தனியா ஒரு வீடியோவா வந்து போடுவோம். திரைப்படம் வந்து ஓடிடில ரிலீஸ் ஆக போதுல்ல. என் சார்புல இருந்து நான் நெறைய பேருக்கு படத்த சஜெஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா எல்லாரும் வந்து திரைப்படத்த பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க வந்து ஒரு 10 பேருக்கு, 15 பேருக்கு திரைப்படத்த சஜெஸ்ட் பண்ணுங்க. பார்க்க வைங்க. ஏன்னா இன்னைக்கே நெறைய பேர் வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, திரைப்படத்துடைய ரிவ்யூலாம் பார்த்துட்டு தியேட்டர்ல பார்க்காதவங்க படத்துடைய ஹெச்டி பிரிண்ட் எப்போ வரும்? படம் எப்போ ஓடிடில ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்டயே வந்து நெறைய பேர் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது நல்ல ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. ஓடிடிலயும் திரைப்படம் வெற்றி பெற ஒரு மிகச்சிறந்த வாழ்த்துக்கள நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ உங்களுடைய வாழ்த்துக்கள் என்னன்றது வந்து நீங்க கமெண்ட்ல போடுங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம இப்படிப்பட்ட இந்த திரைப்படத்த பற்றியும், இதுல விக்ரம் சார் நடிச்சிருக்கிறாரு. இத பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி ஓகே. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஒன்லி சிவாஜி கணேசன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாளைக்கு இது மாரி நல்ல ஒரு நாள்களை சந்திக்கின்றேன். நன்றி.